போட்டான். அந்த ரிஷி கூட பொறுமையா இருந்துட்டார். அவருடைய குமாரர் இன்றிலிருந்து 7வது நாள் தட்சகன் என்ற பாம்பு தீண்ட கடவுது என்று சபிச்சு விட்டார். அந்த சாபத்தை மாற்ற முடியாது. பரீட்சித்தும் மாற்ற விரும்பல. தப்பு பண்ணினா பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டியதானே. ஆனா விமோசனம் இருக்கு. விமோசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாபத்துக்கெல்லாம் விமோசனம் இருக்கு. கஜேந்திரனுக்கே சாப விமோசனம் உண்டு. நளகூபர மணிகிரீவர்களுக்கு சாப விமோசனம். இங்கேயே விராதனுக்கு சாப விமோசனம், கபந்தனுக்கு சாப விமோசனம் என்று புராணங்கள்ல சாப விமோசனம் இருக்கு. ஆனா ஒரு ஆச்சரியம், அந்த விமோசனத்தை கூட பரீட்சைக்கு கழிக்கல. தசத்துவ அலம் அப்படின்னு தட்சகா காயத விஷ்ணுகாதா அப்படியோட வைராக்கியம் அவனுக்கு இருந்ததுனால எப்போ நான் அபராதியோ அபராதத்துக்குள்ள தண்டனையை ஏத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய சொற்ப காலத்துல நான் பாகவதத்தை கேட்டுட்டு மோட்ச மார்க்கத்தை தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டான். பகவானுடைய கிருபை சுகர் ஆவிர்வவிச்சார். அந்த சுகரிடத்துல அவன் கேட்டுண்டான், ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் விப்ரவோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வாகா விபர்யம். உலகத்துல பிறந்தாச்சு, சாப்பிட போறோம், தூங்க போறோம், உத்தியோகம் பார்க்க போறோம், இங்க போக போறோம், அங்க போக போறோம்னு இதெல்லாம் சாதாரணம். இதனால ஜென்மா கிருதார்த்தமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. செய்ய வேண்டியது என்ன? ஸ்ரோதவியம் அதோ ஜப்பியம். எதை பேசணும், எதை கேட்கணும், எதை செய்ய வேணும், இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத கேட்டதும் சுகர் வந்து சொல்றார், ஜன்மலாபன பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்திம காலம் எல்லாருக்கும் உண்டு. எப்ப பிறந்தாச்சோ அந்திம காலம் நிச்சயம் உண்டு. என்னைக்கோ எங்கேயோ எந்த ஊர்லயோ பந்துக்கள் மத்தியிலையோ அனாதையாகவோ வயசாகியோ கடந்தோ மாரடப்புனாலியோ இல்ல ரோட்ல போகும்போது லாரி மோதியோ ஆக இந்த சரீரம் ஒரு நாளைக்கு விழப்போம். யாருமே ஒரு 1000 வருஷம் இருந்தாலும் இன்னி வரையிலும் காணப்படல. வேதமே அதுக்கு ஒரு எல்லை வச்சு கொடுத்து, சதாயு புருஷா இன்னும் 100 ஆண்டு தான் இருக்க முடியும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி விடுது. இனியும் ஒரு நாள் போக போறது நிச்சயம். ஜாதசிய துருவம் மிருத்தியவும். அந்திம சுவாசம் போகும் பொழுது நாராயணா என்று பகவானுடைய நினைவு வரணுமே, அதுதான் பெரிய லாபம் என்று சொல்லும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று ஆழ்வாரும் பகவான சரணாகதி பண்றார். கடைசி காலத்துல எப்படி இருப்போமோ தெரியாது. கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் உதஸ்தே என்று முகுந்த மாலையில குலசேகர ஆழ்வாரும் சொல்றார். கடைசி காலத்துல கைகால் இழுத்து மூச்சு திணறி கொண்டு கபம் வாதம் மாரடைக்க கோமா ஸ்டேஜில் இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருப்பார் அப்படின்னு டாக்டர் கைவிட்டு பந்துக்கள்லாம் கவலைப்படக்கூடியதான ஒரு காலம் உண்டே. அந்த காலத்துல அபயம் கொடுக்கிறது ரங்கநாதன் தான். அந்த சந்தர்ப்பத்துல உன்னுடைய தியானம் எனக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இப்பொழுதே பகவான சரணாகதி பண்ணிவிட்டா, அப்போ பகவான் நினைச்சுக்கிறானா, அகம் ஸ்மராபிமத் பக்தம் நயாமி பரமாங்கதிம். இவன் சரீரம் சுவாதீனமா இருக்கிற காலத்துல ஸ்ரீரங்கத்துல உற்சவம்னா ஓடி ஓடி வருவனே, வந்து தரிசனம் பண்ணுவனே. எந்த ஊர்ல கதை அப்படின்னாலும் பாகவதம் ராமாயணம் கேட்க ஓடி வந்து உட்காந்துருப்பான். காது நன்னா கேட்கிற காலத்துல, கைகால் சுவாதீனமா இருக்கிற காலத்துல பாகவதாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுவான். இப்ப முடியாத கிடக்கான், காஷ்ட பாஷான சன்னிபம் பண்ணி சாக கிடக்கிறதுனால கைகால்லாம் இட்ட கையும் இட்ட காலமா கிடக்கா.
யாராவது வந்து என்ன தெரியறதா அப்படின்னு கேட்டா கூட பேந்த முழிக்கிறான். யாராவது குரல் கொடுத்தாலும் தெரியல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கான். அவனுடைய சரீர பந்துக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போறா. நாம் வந்து ஆத்ம பந்துவாச்சு. அந்த காலத்துல ஓடி ஓடி வருவனே மனுஷாள் செய்கிற உபகாரமாவது மறந்து போகும். தெய்வத்துக்கு ஒரு துளசி ஜலம் சமர்ப்பிச்சாலும் மறக்காது. அதனால அந்திம கால பந்து போல பகவான் ஓடி வந்து தன்னுடைய திவ்ய தரிசனம் கொடுத்து அவனை பரமபதத்துக்கு தானே அழிச்சென்று போவேன் அப்படின்னு சொல்றார். ஸ்வயம் பகவானே தன் வாயால சொல்றார்.